வணக்கம். என் பேர் பிரசாத். நான் கன்னியாகுமரி மாவட்டம் தட்டான்மலை அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாமில் நல்லபடியாக கிளியர் பண்ணி ஸ்டேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். நான் இன்ஸ்டியூட்டில் 2021 அட்மிஷன் போட்டேன். அப்போ அந்த டைமில் செகண்ட் லாக்டவுனாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் எங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஆன்லைனில் எஃபெக்டிவாக கிளாஸ் நடந்துச்சு. நல்லபடியாக நாங்கள் கிளாஸ் நோட்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது போக நாங்கள் டெஸ்ட் பேட்ச் ரெகுலராக இன்ஸ்டியூட்டில் வந்து போட ஆரம்பித்தோம். இந்த எக்ஸாமுக்கு தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா டெஸ்ட்டுமே ரெகுலராக போட ஆரம்பித்தோம். 2021 இப்போ வர என்னென்ன டெஸ்ட் பேட்ச் நடந்திருக்கோ எல்லா டெஸ்ட் பேட்சுமே ரெகுலராக அட்டன் பண்ணோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்கள பெனிஃபிட் என்னென்னா, டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் 1 மணி நேரம் அந்த ஆன்சர் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஓடிட்டே இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்தெந்த டாபிக்லாம் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அதெல்லாம் அந்த ஆன்சர் டிஸ்கஷனில் நாங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட்டோம். இப்போது இது போக யூடியூப்பாக இருக்கட்டும், யூடியூப்லேயுமே நிறைய ரிவிஷன்லாம் நாங்கள் பார்த்தோம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து நான் கிளப் பண்ணி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஃபிசிக்கலுமே எந்த ஒரு கைடன்ஸுமே ஃபஸ்ட் இல்லை. ஸோ இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஓரியன்டேஷன் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இது மூலமாக ஃபிசிக்கலுமே எங்களால் எஃபெக்டிவாக சீக்கிரமே எல்லா ஈவெண்ட்டுமே முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்வியூ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்பட்ட இன்டர்வியூவில் டைரெக்டாக ஒருத்தங்கிட்ட நேராக இருந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் சுரேஷ் சார் வந்து ஒரு கைடன்ஸ் கிளாஸ் நடந்தாங்க. அது போக நிறைய ஓரியன்டேஷன்லாம் வச்சாங்க. அப்புறம் மார்க் இன்டர்வியூ பார்த்தோன்னா டெய்லி எங்களுக்கு மார்க் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும். அப்போ டெய்லி நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ப்ராக்டிஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது போக நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கான கைடன்ஸும் எங்களுக்கு அழகாக கொடுத்தாங்க. இது மூலமாக எங்களுக்கு இன்டர்வியூமே ரொம்ப ஈஸியாக நாங்கள் அங்கே போயிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது சுரேஷ் அகாடமி தான். சுரேஷ் அகாடமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அது போக என்னுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா என்னுடைய எந்த ஒரு ப்ரெஷருமே எனக்கு வெளியே இருந்து தரல. என்னை ஃப்ரீயாக படிக்க விட்டாங்க. அடுத்ததான் என்னுடைய ஃபேமிலி, எந்த ஒரு ப்ரெஷருமே வெளியிலேருந்து கொடுக்காம என்னை ஃப்ரீயாக படிக்க வச்சு, மைண்ட் ஃப்ரீயாக என்னை படிக்க வச்சாங்க அம்மா அப்பா. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போக என்னுடைய இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றியில் என் நண்பர்களுக்கான வெற்றி தான். இந்த இன்ஸ்டியூட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டியூட் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் முடிக்கிறோம் அப்படின்னா நைட்டு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி அதில் நம்ம எப்படிலாம் நம்ம ஆன்சர் டாப்அப் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம நாலேஜ் கேதர் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்டு மதிஷாக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஃபிசிக்கலில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு அஜய்க்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் யங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வர்றாங்க, ஒரு 6 மாதம் ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே வேலை கிடைக்காது அப்படின்லாம் நீங்கள் குவிட் பண்ணாதீங்க. எனக்குமே இது வந்து எஸ்ஐ வந்து 2வது அட்டெம்ப்ட் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னால் ஃபிசிக்கல் ரெடியாக கொடுக்க முடியல. ஆனாலுமே நான் வெயிட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறோன்னா அந்த 6 மணி நேரம் கன்சிஸ்டன்சி ரெகுலராக கொண்டு வந்துட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பு கிட்டும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.